வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். The book of Zechariah chapter 4 verse 6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். ஆமென். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வசனம். மனுஷனால கூடாத காரியங்கள் நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்திருக்கலாம். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மால் முடியாத காரியங்கள் உண்டு. ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம். மருத்துவர்கிட்ட போகிற சமயத்தில் மருத்துவர் போவது தவறு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சபையாரை பற்றி விசாரித்து பேசிக்கொண்டேன். அவங்க மருந்து சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்க சபையில் உள்ள அங்கத்தினரை பார்த்து கேட்டேன், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்குற சமயத்தில் அது ஒன்று தான் எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, நான் ரொம்ப கஷ்டம். அது நிமித்தமாக என்ன பிரச்சனை, நாங்கள் மருந்து சாப்பிட வேண்டிய கட்டாயம் வருகிறது. அப்படி வந்த பிறகு 6 மாதம் எங்களுக்கு கத்தருடைய பந்தி கொடுக்காம விலக்கி வைக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அங்கே இருக்கிற ஊழியர்களுடைய நிலைமை என்ன? ஊழியர்கள் ஒருத்தருக்கு ஒரு காயம் ஏற்பட்டது, பயங்கரமான காயம். தையல் போடணும். தையல் போடும்போது இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இடத்தை லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்தா வலி இல்லாமல் இருக்கும். ஆனால் அதை விரும்பலை. தையல் போட தெரிஞ்ச ஒரு சகோதரியை கூப்பிட்டு அனஸ்தீசியா கொடுக்காம தையல் போட்டாங்களாம். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதில் அந்த அனஸ்தீசியா கொடுத்தா பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வயிறு வலியா இருக்கு, வலிக்கு ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்வது வலி நிவாரணி. அது எடுக்கக்கூடாது, ஆண்டவர் சுகமாக்குவார், அவற்றை ஜெபம் பண்ணி சுகத்தை கேட்டுக்கொள்ளலாம், தப்பு இல்லை. அப்படி ஜெபம் பண்ணுறது நல்ல விஷயந்தான். அப்படி வைராக்கியமாக இருந்து ஒரு வயிற்று வெளியில் ஜெபம் பண்ணி சுகம் கிடச்சி சாட்சி சொன்னால் சந்தோஷமான காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு கை கெட்டின தூரத்தில் ஒன்றை எடுக்க கூடும் என்றால் அது நம்ம தான் எடுக்கணும். கை கெட்டின தூரத்தில் எடுக்கக்கூடியதான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு இப்பொழுது தந்திருக்கிறார் என்றால் நாம் கையை நீட்டி எடுக்கலாம். தூரத்தில் இருக்கிறது நமக்கு கை எட்டவில்லை அப்படி என்று சொன்னால் அதை ஆண்டவர் தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியும். கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. என்கிறதான ஒரு நிலைமையில ஒரு காரியம் இருக்கிறது என்றால் அதை ஆண்டவர் தான் அதை செய்ய முடியும் என்று விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரோட ஜெபம் பண்ண, ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறேன். என்னால முடியவில்லை, மருத்துவரால முடியவில்லை. எத்தனையோ டாக்டர்களை பார்த்து விட்டோம். டாக்டர்லாம் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்க. ஆகவே இனி எந்த டாக்டர்கிட்ட போகிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. பொருளாதார பிரச்சனைகளை பலரிடத்துல கேட்டு பார்த்தோம், பல முயற்சிகளை எடுத்து பார்த்தோம், விற்க வேண்டிய நிலம் விற்கலை. பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், பணம் இல்லை. முயற்சி எடுக்க வேண்டிய அளவுக்கு எடுத்து விட்டோம், ஆனால் பணம் இல்லை. கடைசி நிமிடம் என்ன செய்வேன்னு தெரியவில்லை. அந்த சூழ்நிலையில் முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கானா ஒரு கல்யாண வீட்டை பாருங்கள். கானா ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவர் நினைத்தா என்ன வேணுமானாலும் செய்யலாம். அதைத்தான் நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை படித்து பாருங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஜலத்தின் மேல் தேவாவியானவர் என்ன செய்தார்? அசைவாடினார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, தேவாவியானவர் அங்கே அசைவாடினார். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பூரண பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. சிலர் நினைக்கிறாங்க, நான் பரிசுத்தம் அடையாததுனால பரிசுத்த ஆவி கிடைக்கல, பூரண பரிசுத்தமானா மாறினாதான் எனக்கு பரிசுத்த ஆவியை தேவன் தருவார் என்று நினைக்கிறார்கள். பூரணமானவனுக்கு பரிசுத்த ஆவி அல்ல, ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று சொன்னால்
அவன் இயேசுவுக்கு தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்து, இயேசுவே, என் இருதயத்தை நீர் மாற்ற வேண்டும், என் வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும், என் குடும்பம் ஒழுங்கின்மையாக இருக்கிறது, என் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது, நீர் என் குடும்பத்தை மாற்ற வேண்டும், என் குடும்பத்தின் வெறுமையை மாற்ற வேண்டும், குடும்பத்தின் தரித்திரத்தை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார் என்றால், அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆண்டவர் செய்கிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் படிக்கிற வேளையில் அந்த அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறீங்க, வெளிச்சம் உண்டாயிற்று, தாவரங்கள் உண்டாயிற்று, சூரிய சந்திரன் உண்டாயிற்று. தேவாவியானவர் அசைவாடும் பொழுது, தேவாவியான உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது, தேவாவியானவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய துவங்கும் பொழுது, இருள் மாறும், வெளிச்சம் உண்டாகும், கனிகள் உண்டாகும், பிரகாசம் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாராக. சொல்லுங்க, என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டும், என் குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டும், என் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி என் ஒழுங்கினங்களை மாற்றுவாராக, என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவாராக, என் வாழ்க்கையை அவர் மாற்றுவாராக, வெறுமையை கர்த்தர் மாற்றுவாராக, என் வாழ்க்கையை நற்குணங்களால் நிறைப்பாராக, வரங்களால் நிறைப்பாராக, வல்லமையால் நிறைப்பாராக என்று சொல்லி முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிற சமயத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமான நிலைமையிலே மாற்றப் போகிறார், ஒழுங்குள்ளதாக மாற்றப் போகிறார், நிறைவுள்ளதாக மாற்றப் போகிறார். விசுவாசத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர் கல்யாணம் விட்ட சொன்னேன், திராட்சரசம் இல்லை, திராட்சரசம் இல்லை என்பதற்காக ஆண்டவர் இயேசு என்ன செய்திருக்க முடியும்? இயேசு திராட்சரசம் உண்டாக கடவுது என்று சொல்லியிருந்தால் திராட்சரசம் உண்டாயிருக்கும். திராட்சரசம் உண்டாவதற்காக நல்ல பெரிய பெரிய பாண்டங்கள், கற்சாடிகள் இல்லை, வெங்கல ஜாடிகளே வந்திருக்கும். பொற்சாடிகளையே கர்த்தர் உண்டாக்கி அதில் என்ன செஞ்சிருக்க முடியும்? அவர் திராட்சரசத்தை நிரப்பி கொடுத்துருக்க முடியும். அப்படி சொன்னால் போதும், வருமா வராதா? வெளிச்சம் உண்டாக்கணும்னு வெளிச்சம் வந்தது, சூரியன் சந்திரனும் உண்டாயிற்று. அப்படி என்றால் தண்ணீர் அல்ல, தண்ணீர் அதாவது திராட்சரசம் மட்டுமல்ல, திராட்சரசத்துக்கான அந்த அந்த அதை அதுக்குரியதான அந்த பாத்திரமும் அந்த பாண்டமும் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாய் கடவுளாலே கொடுத்திருக்க முடியும். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அங்கே கற்சாடிகள் இருந்தது. ஆண்டவர் அந்த கற்சாடிகளே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். தண்ணீரை அவர்கள் நிரப்பின பொழுது அதை திராட்சரசமாக மாற்றினார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தண்ணீர் நமக்கு இருக்கிறது, நம்மிடத்தில் தண்ணீர் இருக்கும். நம்மிடத்தில் இருக்கிறவைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? மீதி வேலையை அவர் செய்வார். சோம்பேறியாய் உட்கார்ந்து கொண்டு எனக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும்னு சொன்னால் ஆண்டவர் யாருக்குமே அற்புதத்தை செய்ய மாட்டார். மேக்சிமம் நம்ம எவ்வளவு நம்மால் செய்ய முடியுமோ அவைகளை நம்ம செய்ய வேண்டும். நம்முடைய ஊழியரில் ஒருவர் சகாயராஜ், அவருடைய மகளுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துடுச்சு எக்ஸாம் டைமில், 10th எக்ஸாம். சிக்கன் பாக்ஸ் வந்தபோது அவள் ரொம்ப சிவியராக பாதிக்கப்பட்டிருந்தா. நான் சொன்னேன், ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அடுத்த வருஷம் இந்த பிள்ளை எக்ஸாம் எழுதட்டும், விட்டுருங்க என்ன. அவள் அதுலேயும் கஷ்டப்பட்டு படித்தாள். கஷ்டப்பட்டு எப்படி போனாள்னே தெரியல, போய் படுத்தும் உட்கார்ந்துமா எக்ஸாம் எழுதினாளாம். அவர் நினைக்கிற 430 மார்க் என்ன, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஹையஸ்ட் மார்க், நல்ல மார்க் வாங்கினான். அவன் கொண்டு வந்து என்கிட்ட சாட்சி சொல்லி ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ எதிர்பார்த்த 350 மார்க் எதிர்பார்த்தேன்னா. அதிகமான மதிப்பெண்களை வாங்க ஆண்ட உதவி செய்தார். எவ்வளவு நம்மால் முடியுமோ அவ்வளவு நம்ம செய்யணும். எவ்வளவு நம்மால் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்ததுக்கு பிறகு மீதியை கர்த்தர் செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால், கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, சுருக்கமாக சில காரியங்களை சொல்லு. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அசைவாட வேண்டும், கிரியை செய்ய வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால்
நாம் செய்ய வேண்டியவைகள் என நம்பர் 1 முதலாவதாக வாசிக்கலாம். எபேசியர் 1:13 எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். உங்களுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது கிரியை செய்வார்? பரிசுத்த ஆவியை எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளே அவர் அசைவாடுவார், யாருக்குள்ளே கிரியை செய்வார் என்று சொன்னால், சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பினவர்கள், சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்குள்ளாலையும் பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்கி அவளை அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் மையப்படுத்தும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவன் மேல பரிசுத்த ஆவியானவர் உலாவ மாட்டார். அக்கிரமத்தோடும் பாவத்தோடும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ரட்சிப்பை அவர்கள் விரும்பாதவர்கள், ரட்சிப்பை காத்து கொள்ளாதவர்கள், ரட்சிப்பை சேஷ்டபுத்திர பாகத்தை தொலைத்து போட்டதான ஏசாயாவை போல தூக்கி வீசினதான ஜனங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வதில்லை? அவர் அசைவாட மாட்டார். அவர் அசைவாட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசுவே, நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறானோ, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வசனத்தை கேட்டு ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வருகிறவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய அற்புதங்கள் நடக்கும். கர்த்தரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். இந்த காலத்தில், இந்த நாட்களில் இங்கே மனம் திரும்பாதவர்களைத்தான் அதிகமான கிறிஸ்தவர்களையும் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களை பெரும்பாலும் மக்கள் மனம் திரும்பாதவர்கள். நம்முடைய தாத்தா கிறிஸ்தவனாக இருந்தபடினாலே இவரும் கிறிஸ்தவனாக இருந்திருக்கிறார், அவ்வளவுதான். ஆலயத்துக்கு போகிறார், வருகிறார். இவருடைய வீட்டில் வேறு எந்த விக்கிரகங்களும் இல்லை. ஆனால் இவர் மனம் திரும்பின கிறிஸ்தவனா இல்லை. ஆகினால் தன் வீடு அலங்கோலமாக இருக்கிறது, ஒழுங்கின்மையாக இருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வீட்டில் வெளிச்சம் இல்லை, நற்கனிகள் இல்லை, பிரகாசம் இல்லை. அருமையார்களே, உங்க வாழ்க்கையில ஜீவன் வர வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்பி இருக்க வேண்டியது அவசியம். மனம் திரும்புவதற்காக தேவனுடைய வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் காலையிலே தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு வேத வாசிப்போடு, ஆண்டவரே உம்முடைய கரங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய வீட்டில் இருக்கிறதான அசுத்தமான காரியங்களை நீர் எடுத்து எறிந்து போடுவீராக. நான் அவைகளை அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. என் இருதயத்தின் தவறான காரியங்களை நான் அப்புறப்படுத்துகிறேன். என் தவறான நடக்கையை இன்றைக்கு நான் நிறுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு புதிய மனம் திரும்புதல், ஆதி அன்புக்குள் நான் வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் அவர் முத்திரையை இப்பொழுதே போட வேண்டும் என்று விரும்புகிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக எபேசியர் நிருபத்திலே எபேசியர் 2:22 வசனத்தை மாத்திரம் படியுங்கள். 3 விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியர் நிருபத்திலே ஆவியினாலே நடக்கிற கிரியை பற்றி சொல்லுகிற 2வது வசனம் இந்த வசனம். மொத்தம் 7 இடங்களிலே ஆவியினாலே ஆவியானவரை பற்றி சொல்லி இருக்கிறது இந்த எபேசியர் நிருபத்திலே. அதிலே 3 இடங்களை மட்டும் நான் காண்பித்து ஜெபிக்க போகிறேன். 2வது இடம் இந்த இடம். எபேசியர் 2வது அதிகாரத்திலே 22வது வசனம், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எந்த ஒரு மனுஷன் அவன் கூட்டி கட்டப்படுகிறானோ, அதாவது சேர்ந்திருக்கிறானோ, இணைந்திருக்கிறானோ, அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்கி வருவார். கர்த்தர் மையப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆவியுடைய அசைவாடுதல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் கூட்டி கட்டப்பட வேண்டும், இணைந்து வாழ வேண்டும். கணவனும் மனைவி இசைந்து வாழாத அந்த குடும்பத்தில் ஆவியானவருடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆவியானவர் அசைவாட மாட்டார். அந்த குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதில்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே எல்லாமாகும். நீங்கள் 1000 காரியம் செய்யலாம்,
உங்க புத்தியில ஞானத்துல செய்யலாம், ஒன்றும் நடப்பதில்லை. எந்த ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதோ அந்த குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கிரியை செய்வார். எந்த கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்கீங்களோ நீங்க இசைய வேண்டும். பேசாம இருக்கிறவர்கள் இன்றைக்கே பேசுங்கள், குடும்பம் ஒற்றுமை அடையட்டும். அதே போல சபையிலே நாம் இசை வினைப்பா இருக்க வேணும். கோயிலில் இருந்தாலும் சரி, இசை வாசித்தாலும் சரி, ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, காணிக்கை எடுத்தாலும் சரி, சபையில் விசுவாசிகளாக வந்திருந்தாலும் சரி, எல்லாரும் இசை வினைப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருத்தருக்கு இடையில எந்த கேப்பும் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அந்த கேப் இருக்கவே கூடாது. ஒரு சகோதரர் பின்னால போயிட்டே இருந்தார். அவர் பார்க்கறதே இல்லை, அவரை பிடிக்கவே முடியாமல் இருந்துச்சு. எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம், கேள்வி குறிஞ்சி. இவர் கொஞ்சம் பின்னால் போயிட்டு கேப் என்ன, அதாவது தினந்தோறும் சந்திக்கிற நபர் அல்ல. நான் வீட்டுக்கு போகட்டாலும் அவரை பார்க்கும் பொழுதே அவர்கிட்ட சபையில் ஒரு கேப் அவருக்கு இருக்குங்க, அதை புரிந்து கொண்டேன். கடைசியில் அவர் முழுமையாக பின்வாங்கி அவர் ஆண்டவரை விட்டு விலகி போனார் என்று சமீபத்தில் கேள்விப்பட்டேன். அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆகவே நீங்கள் கணவனும் மனைவியும் கொஞ்சமாக பிரிந்து கடைசியாக செப்பரேட் ஆகிவிடக்கூடிய நிலைமையில் பிசாசு கொண்டு போயிடுவான். பிள்ளைகள் அதே மாதிரி கொஞ்சமாக பிரிந்து அவர்கள் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. சபையில் விசுவாசிகள் அவ்விதமாக சபையை விட்டு கொஞ்சமாக பிரிஞ்சிருவாங்க. அதில் ஆராதனைக்கு லேட்டாக வருவாங்க. அதுக்கு பிறகு ஒரு வாரத்துக்கு இடையில விட்டு வருவாங்க. சபையில் உள்ளதான காரியங்களிலே அவ்வளவு தொடர்பு இல்லாமல் ஒரு கேப், ஒரு இடைவெளியை அவர்கள் பெரிதாக்கி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் குறைய ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே இருந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் கூட்டி கட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. நல்ல கையில் வைத்து சொல்லுங்க, நான் இனி அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்க மாட்டேன். இந்த சபையில் அந்நியனும் பரதேசியுமாக இருக்க மாட்டேன். எல்லாரும் வாக்கு பண்ணும்போது நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். எல்லாரும் ஊழியம் செய்யும் பொழுது நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த சபையினுடைய காரியங்களில் நான் ஈடுபடுவேன், நான் கொடுக்கிறவனாக இருப்பேன், நான் செயல்படுகிறவனாக இருப்பேன். என்னுடைய சொந்த வீட்டை போல இது என்னுடைய சபை, இது என்னுடைய குடும்பம் என்று நான் இணைந்து செயல்படுவேன். இந்த போதகரோடு நான் ஐக்கியமாக இருப்பேன், விசுவாசிகளோடு ஐக்கியமாக இருப்பேன், இந்த சபையிலே பொறுப்புள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லி தீர்மானம் விடுங்கள். கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னத்தினாலே ஆண்டவர் உங்களை நிறைவாய் நிரப்பி உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை இன்றைக்கு முதல் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து இன்றைக்கு நான் முடிக்கப் போகிறேன். வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 15 அதாவது முதல் 20 வரை உள்ள வசனங்களை இங்க படிக்கிற சமயத்தில் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்களுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும் ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படவும் என்று வேதம் சொல்கிறது. 3வது இடத்துல எபேசியர்ல பரிசுத்த ஆவியை பற்றி பவுல் எழுதுகிறார். ஆவியினாலே நடக்கிற 3வது மிராக்கிள் அற்புதம் என்ன தெரியுமா? உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படுகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்திலும் அல்ல. உடைய உள்ளான மனுஷன் பலப்படணும்னு சொன்னா, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது மன உறுதியோடு இருப்பதற்கு எத்தனை புஸ்தகங்களை படித்தாலும், எவ்வளவு நாம் அறிவுகளை பெற்றுக்கொண்டாலும், எந்தெந்த மனோதத்துவ நிமிடத்தில் போய் ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்தாலும் நம்முடைய மனம் திடமாக இருக்க முடிகிறதில்லை. கலங்கி போவோம். இந்திய பெந்தேகோஸ்தே சபையினுடைய ஒரு பெரிய தலைவர், அவருடைய பிள்ளைகளில் ஒரு மகன் திருமணமாகி 4 மாதம் அவன் மரித்து போனான். 32 வயது. அவர்கள் வேதனையோடு இருக்கிற காட்சி நான் பார்த்தேன். அவங்களுடைய ஃபினரில் நேற்றுக்கு பார்த்தோம். பெரிய தலைவர் அவர்கள். யாருடைய வாழ்க்கையில் என்ன வரும் என்று சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் அவரை பலப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது விசுவாசத்தை விட்டு அநேகர் ஓடி போகிறார்கள், அன்பை விட்டு ஓடி போகிறார்கள், சபையை விட்டு ஓடி போகிறாங்க. ஆனால் நம்மை நிலைநிறுத்துகிற யார் தெரியும்? உள்ளான மனுஷன்ல நாம் வல்லமையாய் பலன் அடையாதவர்கள்
வழுவி போவார்கள், ஓடி போவார்கள். நம்முடைய உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்பட செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியான உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்பட செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பவுலை போல முழங்கால் படியிட வேண்டும். எந்த விசுவாசி முழங்கால் நின்று ஜெபிக்கவில்லையோ அவனுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தும்படியாய் ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். ஆவியானவருக்கு அங்க வேலையே கிடையாது. முழங்கால் படியிடாத குடும்பத்தில் ஆவியானவருக்கு வேலை கிடையாது. முழங்கால் படியிடாதவர் வாழ்க்கையிலே ஆவியானவர் வேலை செய்ய மாட்டார், கிரியை செய்ய மாட்டார், அற்புதங்களை செய்ய மாட்டார். முழங்கால் படியிடாதவனுடைய வாழ்க்கையிலே பிசாசு அவனுக்கு தான் வேலை, கர்த்தருக்கு வேலை இல்லை. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் கிரியை செய்யணுமா? குடும்பம் முழங்கால் படி போடணும். நம்ம தனிப்பட்ட முறையிலே முழங்கால் படி போடணும். முழங்கால நின்று ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை முழங்கால நின்று ஜெபிக்க முடியாத ஆட்களாக இருக்கலாம், நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. வயசான ஆட்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்கும் பொழுது உள்ளான மனுஷனில் கர்த்தர் உங்களை வல்லமையாய் அவர் என்ன செய்வார்? பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைப்பார், அபிஷேகம் பண்ணுவார். அற்புதங்கள் நடக்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். எல்லா தேவ சமூகத்தில் எழுமி நின்று, ஆண்டவரே உம்முடைய அக்கினி என் மேல இறங்கி வரணும் கேட்போம். உம்முடைய அபிஷேகத்தை என் மேல நீர் ஊற்றுவீராக. ஒழுங்கின்மையாயிருந்த வெறுமையாயிருந்ததான உலகத்தின் மேல நீர் அசைவாடினீர். ஆண்டவரே இருள் நிறைந்த உலகத்தின் மேல நீர் அசைவாடினீர். எங்கள் மேல நீ அசைவாடணும். அக்கினி இறங்கி வரட்டும் கேட்போம். நம்முடைய அக்கினி இறங்கி வரட்டும் கேட்போம். நம்முடைய அக்கினி நம்முடைய மத்தியில ஓடப்படும் பொழுது ஒரு பெரிய எழுப்புதலை நாம் இன்றைக்கு அனுபவிக்க போகிறோம். பாவ உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. ஆண்டவர் ஒழுங்கின்மைகளை மாற்றப் போகிறார், வெறுமையை மாற்றப் போகிறார். ஆண்டவர் எல்லா விதமான பலவீனங்களையும் மாற்றப் போகிறார், சோர்வுகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவரே நீர் எனக்கு தேவை. எத்தனை பேருக்கு ஆவியானவர் தேவை? நீர் தேவை ஆண்டவரே. நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்து விட்டேன், என்னால முடியவில்லை. நீர் தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். ஆவியானவரை உம்மாலே தான் எல்லாம் ஆகும். என்னால் முடிந்த அளவு நான் முயற்சி செய்தேன். ஆனா இனி நீர் தான் ஆண்டவரே. முழங்கால் படி போட்டு நான் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். சுவிசேஷத்தை கேட்டு நான் மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே தேவனுடைய சபையிலே நான் அந்நியனை போல பரதேசியை போல வந்து கொண்டு போகாமல், ஆண்டவரே நான் நம்முடைய சபையிலே நிலைத்திருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஈடுபாடோடு இருக்க வேண்டும். அதுக்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. மறுபடியும் கரங்களை வைத்து எங்களோட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இன்னைக்கு எங்கள் மத்தியிலே நான் செய்வானதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசித்து கடந்து செல்கிறோம். உம்மால எல்லாம் ஆகும் என்று அறிந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் ஆகும். என் குடும்பத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறேன். நம்முடைய ஆவியானவர் கிரியை செய்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே இந்த மத்தியான வேளையிலையும் கரங்களை உயர்த்தி நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆட்கொள்ளும், ஆவியானவர் அசைவாடும், நீர் கிரியை செய்யும். ஒவ்வொருவர் மேலும் முத்திரை போடும்படி கேட்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீர் இறங்கி அபிஷேகத்தை நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறேன். ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு அசைவாடின தேவன் ஒழுங்கின்மை மாற்றினது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிற்கு ஒழுங்கின்மை மாறுவதாக, வெறுமைகள் மாறுவதாக, சோர்வுகள் மாறுவதாக, அதைரியங்கள் மாறிப்போவதாக, பலவீனங்கள் மாறிப்போவதாக, நோய்கள் மாறிப்போவதாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த மத்தியான வேளையிலே அற்புதங்களை ஒவ்வொருடைய சரீரத்திலும் செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். ஒவ்வொருடைய ஆத்துமாவிலும் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலையை பெற்றவளாய் கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற மக்கள் விடுவிக்கப்படுவர்களாக. ஓ ஹalleluya. வெளிச்சம் வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஆண்டவரே. கனிகள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும்
ஆண்டவர் பிரகாசிக்கும்படியான உம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தை அனுப்பும்படியாய் கேட்கிறேன். ஜீவனை பெற்றவளாய் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் இன்றைக்கு